ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ப்ராப்பர் vlog போட்டு அண்ட் ப்ராப்பரான ஃபுல் ஃபார்மட் வீடியோ போட்டு இன்னைக்கு நான் வந்து வெஜ் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ ஐ தாட் I'll shoot a vlog டுடே. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ப்ராப்பராக பேசி அண்ட் ஃபுல்லாக கேஷுவலாக ஒரு vlog எடுத்ததே இல்லை ஆக்சுவலி. ஸோ ஐ தாட் I'll just start taking some casual vlogs here and there. ஸோ அதான் டுடே ஐம் gonna do வெஜ் பிரியாணி அண்ட் ஹோல் ப்ராசஸ் வந்து ஐ தாட் ஆஃப் ஷூட்டிங். ஹலோ அகைன். ஸோ வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு சாப் பண்ணுறதுக்காக ரூம்க்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா வந்துட்டார். ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு கேமரா காஷியஸான ஒரு பர்சன். பீப்புளெலாம் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பேசி எடுக்கிறது இல்லை நார்மலாக அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஆக்வர்ட் ஆகிடுவேன். பீப்புள் மைட் திங்க் வீடியோஸ்லாம் நிறைய போடுவா அண்ட் ஷீ ஸ்டில் வித் இட் அப்படின்ட்டு. பட் ஐ கெட் ரியலி ஆக்வர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் when I'm shooting videos. So yeah, கொஞ்சம் கொஞ்சமாக I need to start getting used to it. ஸோ யா அதனால் நான் இப்போதைக்கு வந்து ரூம்குள்ளே வந்துட்டேன். டு மேக் வெஜ் பிரியாணி ஐவ் டேக்கன் திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் வெஜ் பிரியாணி. அண்ட் இந்த மாதிரி பண்ணி ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது. பிகாஸ் டுடே ஐம் டூயிங் ஒன்லி ஃபார் மை செல்ஃப். யூஸ்வலாக பேரண்ட்ஸ்க்கெலாம் பண்ணும்போது அவங்களுக்கு லெஸ் மசாலா, ரொம்ப ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணாமல் அப்படி தான் பிடிக்கும். பட் எனக்கு வந்து நிறைய மசாலா அண்ட் தட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நிறைய அந்த ஃப்ளேவர் இருக்கணும் அப்படின்லாம் வந்து ஐ லைக். அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு புட் மின்ட். தே டோன்ட் யூஸ்வலி ப்ரிஃபர். ஸோ அதனால் எனக்கு மை ஸ்டைல் பிரியாணி பண்ண போகிறேன். ஐவ் டேக்கன் கேரட், கேப்சிகம், க்ரீன் பீஸ் நிறையா. ஐ ரியலி லைக் க்ரீன் பீஸ், பீன்ஸ் அண்ட் புதினா. இதெல்லாம் வந்து ஏதாவது சீரீஸ் ஒரு மூவி பார்த்துட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு ஐ வில் ஸ்டார்ட் மேக்கிங் பிரியாணி. I'm back again in the kitchen. So rice வந்து I've taken 1.5 cups. 1.5 cups நல்லா வாட்டரில் மேரினேட் பண்ணி கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து I've taken double the quantity of rice that I've taken. குயிக்காக வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் மேக் பண்ணிவிட்டு will start making பிரியாணி. இன்னொரு மெயின் திங், நான் எனக்கு மெயினாக பிரியாணி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட ஒரு ரீசனே வந்து ஐவ் காட் சம் நியூ ஸ்பைசஸ். இது வந்து ஜாஸ் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படின்ட்டு எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ காட் திஸ் பட்டை அண்ட் திஸ் ஸ்டார். அதனால தான் ஐ டிசைடட் டு டூ பிரியாணி டுடே. ஸோ ஐவ் டேக்கன் அ பேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கொஞ்சம் வாட்டர்ஸ்லாம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அண்டு ஓரளவுக்கு ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஐம் ஆடிங் கீ. இது வந்து ஹோம்மேட் கீ. ஸோ இது வந்து ஒரு 2 or 3 tablespoon. Usually I prefer adding ghee to the biryani rather than adding oil. Maybe ஒரு 1 or 2 spoon அந்த அடி பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி கீ ஆட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அந்த கீ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சும்மா ஒரு 1 tablespoon கணக்கில் வந்து ஐம் ஆடிங் ஆயில் as well. ஸோ இது ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். தீஸ் ஆர் த ஒன்ஸ். அண்ட் இதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரும், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வர வரைக்கும் I'll simply salt it in the pan. ஸோ இப்போ I'm gonna be adding one full sized onion. இதுவும் நல்லா சாட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கோல்டன் கலரில் மாறும். ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கோல்டன், ஒரு கிளாஸி கோல்டன் எஃபெக்ட். அந்த ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் I'll keep salting it. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எனக்கு நிறைய அப்படியே நடக்க ஆட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ I'll be adding ஒரு கைப்பிடி அளவுக்கு குவான்டிட்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அண்ட் இந்த மிக்சியில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் I'll just add some water and அதை அப்படியே எடுத்துடலாம். இந்த மூடியில் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஒரு மிக்ஸ். இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மேபி ஒரு 1 or 2 minutes ஸ்டவ்வில் இருக்கட்டும். 2 minutes ஆகிடுச்சு. நவ் ஐம் கோனா பி ஆடிங் சாப்ட் வெஜிடபிள்ஸ். அண்ட் இதில் ஆல்ரெடி கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா ஆட் திஸ். ஸோ முன்னாடியே சாப் பண்ணி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி வச்சா எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். அதனால இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ், கம்மியாக ரைஸ், அப்படி தான் வந்து ஐம் கோனா மேக் வெஜ் பிரியாணி. இது நல்லா ஒரு 5 minutes வந்து குக் ஆகட்டும். இட் லுக்ஸ் ஸோ குட், ஸோ கலர்ஃபுல். ஒரு இந்தியன் ஃப்ளாக் ஃபீல் வருது. ஆரஞ்ச், க்ரீன், கொஞ்சம் ஆனியன்ஸ் ஒயிட் கலரில். I'll be adding little bit of water and கொஞ்சமாக salt for the veggies to cook.
ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் லேட்டர் வந்து அந்த ரைஸ்க்கு சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அது செப்பரேட்டாக ஆட் பண்ணிவிடுவேன். அண்ட் இப்போ தான் வந்து மெயின் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். கொரியாண்டர் பவுடர் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி. அண்ட் கரம் மசாலா ஆர் பிரியாணி மசாலா கொஞ்சம் நிறையாவே ஐ ஆட் பிகாஸ் ஐ லைக் ஸோ மச் மசாலா. ஸோ ஒரு 1, 2 ஆர் 3 ஸ்பூன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். அண்ட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 ஸ்பூன், 1க்கும் கம்மியாக ஸ்பூன். இதை ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் இந்த ஸ்டேட்டில் திஸ் சோப்ட் பாஸ்மதி ரைஸ் இதையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கலிஃபோர்னியா பொரிட்டோ ஸ்டைல் தான். ஐ மீன் கம்மியாக ரைஸ் அண்ட் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் வந்து போட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான். அண்ட் இந்த ஸ்டேட்டில் ஐம் கோனா பி ஆடிங் சால்ட். இது வந்து கல் உப்பு, ராக் சால்ட். இது வந்து எனக்கு எவ்வளோ ஓகேன்னு தோணுதோ, அளவுலாம் இல்லை, ஜஸ்ட்டு ரேண்டமாக வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறது தான். அண்ட் எப்போதுமே கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். இஃப் நீடட் ஐல் ஆட் தட் பவுடர்ட் சால்ட் லேட்டர். அண்ட் அதோடு சேர்த்து என்னோடய ஃபேவரட் மின்ட் அண்ட் கொரியாண்டர், அப்படியே நிறையா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் அண்ட் கொரியாண்டர் ஐம் ஆடிங். எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச மின்ட் அண்ட் கொரியாண்டர். ஸோ இதை ஒரு குவிக் மிக்ஸ். கொஞ்சம் இதில் கீ அண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் லைட்டாக கீழே வந்து ஆயில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஐம் ஆடிங் கொஞ்சம் கீ அண்ட் ஆயில். I'll also be adding little bit of curd, ஒரு 2 spoons or 3 spoons curd ஆட் பண்ணிப்பேன், just for that creamy texture. இந்த மாதிரி லேயராக போட்டு சார்ட் பண்ணும்போது இதுலேயே லைட்டாக ஒரு குக் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு 1 விசில்லையே வந்து ஆயிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த ஸ்டேஜில் ஐம் கோனா பி ஆடிங் வாட்டர். திஸ் இஸ் தி கப் ஐவ் டேக்கன் ரைஸ். ஸோ இதில் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் வாட்டர்ஸ் I'll add. So I'll be adding water. கொஞ்சம் நல்லா சைடில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் மசாலா அதெல்லாம் வந்து வாட்டருக்குள்ளேயே போட்டுடலாம். லைட்டாக இப்போ இந்த வாட்டர் மட்டும் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஐம் ஆடிங் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட். கொஞ்சம் சால்ட் தேவைப்படுற மாதிரி இருக்குது. யா, யம்மி. ஸோ இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஹலோ. ஸோ அது ரெடி ஆகிற டைமில் நான் குளிச்சுட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன். அதனால தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாவ். இப்போது இது மேலே நான் வந்து லைட்டாக வந்து சாப்ட் கொரியாண்டர்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ண பிடிக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஆட் லிட்டில் பிட் ஆஃப் கீ. அண்ட் இப்போ இது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு, கொஞ்சம் ஐ திங்க் வாட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் தட்ஸ் ஓகே. கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா வாட்டராக இருந்தால் ஐ லைக் இட் ஒன்லி, ஸோ ஐ டோன்ட் மைண்ட். ஸோ ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ரைத்தா, டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அண்ட் சால்ட், காரம் எல்லாமே ப்ராப்பர் அமௌண்ட்டில் இருக்குது. சுடுது. சூப்பராக இருக்குது.
ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. பட் ஒன்லி திங் இஸ் வாட்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நான் ஒரு விசில்லேயே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். மேபி இன்னொரு விசில் விட்டுருக்கலாம். எனக்கு அடி பிடிச்சிருமோன்னு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி வந்து ஐ ரியலி 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 லைக் த டேஸ்ட். அண்ட் யூ ஆல்சோ ட்ரை இட் அவுட் இஃப் யூ வாண்ட். அண்ட் யா ஒரு சில்லாக ஒரு ஃபன்னாக ஒரு குக்கிங் vlog எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இது எடுத்தேன். Hope you like it and see you soon with another video. And until then, bye. Thank you for watching this video.